இன்னைக்கு நாம ஒரு செம்மையான கதை அலசலுக்குள்ள போக போறோம். விதியின் நிழல்கள் கதையில ரொம்ப எமோஷனலான கொஞ்சம் சீரியஸான அத்தியாயம் 5 பகுதி 1 தான் டீகோட் பண்ண போறோம். ஆரம்பத்திலே ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற மாதிரி அந்த மூடு பனி படர்ந்த ஒரு ஃபீலை ஆத்த கொடுத்திருக்காரு. வாங்க அந்த எமோஷனல் வெயிட்டை நாமும் சேர்ந்து ஃபீல் பண்ணலாம். ஸ்டார்டிங்லே பாத்தீங்கன்னா உடைந்த 2 இதயங்கள், ஒரே குடியிருப்பு, ஒரே இலக்கு, விதி தன் வலையை எப்படி பின்னுது, சான்ஸே இல்லல்ல. இந்த எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா விதி அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த 3வது கேரக்டர் தான் இந்த மொத்த அத்தியாயத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இதை நம்ம முதலையே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ விடியாத பொழுதும் விதியின் நகர்வும் இந்த செக்ஷனுக்கு வருவோம். பெங்களூரோட அந்த மிஸ்டீரியஸான காலை நேரம், லேசான தூரல்ல நனைஞ்ச சாலைகள், கூடவே அந்த ஃபெஸ்டிவல் டைம் டிராஃபிக், இது சும்மா ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங் கிடையாது. கேரக்டர்ஸோட மனசுல இருக்கிற அந்த பதற்றத்தையும் படபடப்பையும் நமக்கு அப்படியே கடத்துற ஒரு முக்கியமான டூல். விதி ஃபேட்னு சொல்றோம் இல்லையா, அது ஆத்தர் இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காரு தெரியுமா? இவ்ளோ கூட்டமோ கொண்டாட்டமோ இருக்கிற ஒரு சிட்டில தங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற மனசு உடைஞ்சு போன 2 பேரை ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரே டைரக்ஷன்ல பயணிக்க வைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி, இதுதான் விதியோட வேலை. ஆத்தர் இதத்தான் கதையை நகர்த்துற மெயின் ஃபோர்ஸா இங்க வச்சிருக்காரு. அடுத்து சித்தாந்த், அவனோட தயக்கமும் தனிமையும் இத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கேமராவை சித்தாந்த் ரூமுக்குள்ள திருப்புவோம். அங்க அவன் கிளம்பிட்டு இருக்கான். அவன் பிளாக் கலர் ஃபார்மல் சூட் போட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். பார்க்க ரொம்ப கெத்தா இருந்தாலும் அவனோட கண்ணுல ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறத நம்மால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ கரெக்டா சதீஷ் கால் பண்றான். தன் வைஃப் வர லேட் ஆகுறதால சித்தாந்துக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணிருக்கதா சொல்றான். சித்தாந்தும் தன்னோட தயக்கத்தை மறைச்சிக்கிட்டு ரொம்ப கேஷுவலா, சரிடா வழியில ஒரு புக்கே வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். உள்ள அவ்வளோ வலி இருந்தாலும் தன் ஃப்ரெண்டுக்காக ஒரு சந்தோஷமான முகமூடி அவன் மாட்டிக்கிறான் அப்படிங்கிறது இங்க கிளியரா தெரியுது. இந்த இடத்த நாம கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். அவனோட மைண்ட் வாய்ஸை கேளுங்களேன். எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் பெங்களூர் வந்தேன், ஆனா பெங்களூர் எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது. எவ்வளோ ஹெவியான வார்த்தைகள் பாருங்க. சித்தாந்தோட கரண்ட் மைண்ட் செட் என்ன, பாஸ்ட்ல இருந்து அவனால வெளியே வரவே முடியல அப்படிங்கறத இந்த ஒரே ஒரு வரி நம்ம மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சிடுது. அடுத்த செக்ஷன் நிலா, கடந்த கால நிழல்கள். இப்போ நாம அப்படியே அதே அபார்ட்மெண்ட்ல வேறொரு ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் ஆவோம். அங்க நிலாவோட காலை நேரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். நிலா ஒரு ப்ளூ கலர் சில்க் சாரி கட்டியிருக்கா. இவ்ளோ வருஷமா எந்த கலர்ஸுமே வேண்டான்னு இருந்தவ இன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டா. கழுத்துல ஒரு மெல்லிய செயின், கையில சிம்பிளான வளையல்கள். ஆனா அவ கண்ணாடி முன்னாடி நின்னு பொட்டு வைக்கும்போது சடன்லி அந்த மிரர்ல அவளுக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல வச்சிருக்க அவ கணவனோட போட்டோ தெரியுது. அந்த பட்டுச்சேல கொடுத்த ஃபீல, அந்த போட்டோ கொடுத்த வலி ஒரே செகண்ட்ல சுக்குநூறா உடைச்சிடுது. நிஜமாவே ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் இது. அந்த வழியில அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும்போதுதான் வரிசையா கால்ஸ் வருது. முதல்ல மல்லிகா கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. உடனே அவ ஃப்ரெண்ட் காயத்ரி கால் பண்ணி சீக்கிரம் கார்ல ஏறிடின்னு செல்லமா மிரட்டுறா. உள்ளுக்குள்ள அவ அவ்வளோ உடைஞ்சு போயிருந்தாலும் அந்த சோகத்தை அப்படியே முழுங்கிட்டு உலகத்துக்காக தன்னை நார்மலா காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவளுக்கு வந்துடுச்சு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிங்களா? இவங்க 2 பேரோட பேரலல் லைஃப், அதாவது இனியான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் சித்தாந்த் பிளாக் சூட்ல கையில ஃப்ரெஷ்ஷான பொக்கையோட நிக்கிறான். இன்னொரு பக்கம் நிலா நீல நிற சேலையில பழைய போட்டோஸ் கொடுத்த மெமரிஸ்ல சிக்கி இருக்கா. 2 பேருமே உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருக்காங்க. ஆனா மிஷின் மாதிரி தங்களோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரே தடம், 2 திசைகள். ஆத்தர் இங்க தான் தன்னோட ஸ்கிரீன் பிளே மேஜிக்க பண்ணியிருக்காரு. இந்த டைம் லைனை பாருங்களேன், செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். 0 மினிட்ல சித்தாந்த் கேப்ல ஏறுறான். எக்ஸாக்டா 2 நிமிஷம் கழிச்சு நிலா காயத்ரியோட கார்ல ஏறுறான். 3வது நிமிஷம் நிலாவோட கார் நிழல்கள் சொசைட்டி கேட்ட விட்டு வெளியே வருது. 4வது நிமிஷம் கரெக்டா சித்தாந்தோட கார் அவளை ஃபாலோ பண்ணுது. அந்த ஃபெஸ்டிவல் டிராஃபிக்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலேயே இவ்ளோ க்ளோஸா டிராவல் பண்றாங்கிறது லிட்டரலா கூஸ் பம்ஸ் மொமெண்ட் தானே. அந்த 2 காருக்குள்ளேயும் இருக்கிற கான்ட்ராஸ்ட பாருங்க. முன்னாடி போற கார்ல நிலா தன் போன்ல பழைய கல்யாண போட்டோஸ பாத்துட்டு இருக்கா. டிஜிட்டல் ஸ்கிரீன் வெளிச்சத்துல தொலைஞ்சு போன சந்தோஷத்தை தேடுறா. ஆனா பின்னாடி வர கார்ல சித்தாந்த் கையில ஒரு வாசனையான பொக்கைய வச்சுக்கிட்டு பெங்களூர் சிட்டிய வேடிக்கை பார்த்துட்டு வரான். உள்ள 2 வேற வேற உலகங்கள், ஆனா பயணம் ஒண்ணுதான். அடுத்த செக்ஷன் அத்தியாயத்தின் முக்கிய திருப்புமுனை. இதோ ஓத்தரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன இந்த கதை இனிமேல் எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அந்த பெரிய சீக்ரெட் ரிவீல் ஆக போகுது. இத்தனை நாளா இவங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இல்ல,
நிழல்கர் சொசைட்டிங்கிற ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒரு ஐரணி பாருங்க, ஒருத்தர் பார்த்துக்காம இவ்ளோ க்ளோஸா இருந்திருக்காங்க. இந்த ஒரு ட்விஸ்ட் கதையை அப்படியே டாப் கியருக்கு கொண்டு போயிடுச்சு. ஆத்தரோட பிரில்லியன்ஸ் இங்க தான் தெரியுது. 3 விஷயத்த அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. 1, 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட் தாங்கிற உண்மை. 2, அந்த போட்டோஸ் மூலமா நிலாவோட பெயின் என்னங்கறத நமக்கு ஆழமா புரிய வச்சிட்டாரு. 3வது, அடுத்ததா வரப்போற அந்த மாஸ்டர் பீஸ் கிளைமேக்ஸ் சீனுக்கான ஸ்டேஜை ரொம்ப பக்காவா செட் பண்ணிட்டாரு. இப்போ நாம எண்டுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். 2 பேருமே இப்போ தி கிராண்ட் ரீகல் மண்டபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அங்க நடக்க போற அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் எப்படி இருக்க போகுது? அந்த எக்ஸ்ப்ளோசிவான மொமெண்ட் என்னென்ன இமோஷன்ஸை வெளியே கொண்டு வர போகுது? கண்டிப்பா அடுத்த சாப்டரை படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சந்திப்போட ரகசியங்களை அடுத்த அலசல்ல பார்ப்போம். அது வரைக்கும் விதியோட இந்த மைண்ட் ப்ளோயிங் கேமை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க.